ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோவில் N4 தொக்கை சால்வ் பண்ண போகிறோம். சிங்கிள் பேசேஜ் வித் சிங்கிள் கொஸ்டின். எப்பவுமே ஒரு தொக்காய் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டின்லேருந்து தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே கண்டென்ட்டை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த கண்டென்ட்டை எதுக்காக படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிருவீங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அகைன் அந்த கண்டென்ட்டில் தேட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி கொஸ்டினையும் பேசேஜையும் படித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் டைரெக்டாக எடுத்த உடனே என்ன கேட்குறாங்க அப்படின்ற கொஸ்டினை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த கொஸ்டினை படிச்சுட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசேஜை படிச்சீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை டைரெக்டாக நீங்கள் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. படிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எப்பவுமே வந்துட்டு நீங்கள் அது சிங்கிள் பேசேஜ் சிங்கிள் கொஸ்டினாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சிங்கிள் பேசேஜ் வித் 4 கொஸ்டின் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எந்த பேட்டர்னாக இருந்தாலும் சரி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தொய் ஷிகன்சூனோ மிக்கா கன்னி வசரி மோனோவோ தொரினி இக்கிதாய் ஹிதோவா தோஷின கிரேபா நரிமாசென்கா. ஸோ எக்ஸாம் அப்போ இந்த 3 days வந்து எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ வசரை மூனோவோ தொரினி இக்கித்தாய் ஹிதோவா. ஸோ மறந்து வச்ச பொருளெல்லாம் எடுக்க போற பர்சன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ் எல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்றதான் இங்க கொஸ்டின். ஸோ சம்திங் ஏதோ திங்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க, அது யாரோ எடுத்து வச்சிருந்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் நடக்க போகுது. அந்த எக்ஸாம் நடக்கும்போது அந்த 3 days வந்துட்டு ஸோ அதெல்லாம் எடுக்க போகிற பர்சன்ஸ் வந்து என்ன கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ அதை நீங்கள் கொஸ்டின் படிக்கும் போதே இந்த கான்செப்ட் நம்மளுக்கு கிளியராக புரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். கொனோ உஷிரசேகா நிஹோங்கோ கக்கோ நோ கியோஷிட்சு நீ அரிமஸ். ஸோ இந்த நோட்டீஸ் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூலினுடைய கிளாஸ் ரூம்ல இருக்கு அப்படின்ட்டாங்க. ஓகே, வசரே மோனோகா அரிமாஷ்தா. ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் அந்த நோட்டீஸ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஸோ ஒரு சில மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வசரேத ஹித்தோவா சென்சை தாச்சினோ ஹெயானி தொரினி கித்தே குராசாய். ஸோ மறந்த பர்சன்ஸ் யார் அதை மிஸ் பண்ணீங்களோ அவங்க ஸோ உங்களுடைய ஸ்டாஃப்னுடைய ரூம்க்கு வந்து எடுத்துக்கோங்க, அங்கே நீங்கள் எடுக்க வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 ஐட்டம்ஸ் வந்து மிஸ் ஆகியிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ஜிஷோ டிக்ஷனரி. ஸோ அது வந்துட்டு 103 கிளாஸ் ரூமில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஒன் வந்து பூஷி கேப்பு ஷுகுதோனி அரிமாஷ்தா. ஸோ அது வந்து கேன்டீனில் இருந்துச்சு. இது 2யும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம், வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நோட்டீஸ் ஓட்டியிருக்காங்க. ஜூனி கட்ஸு பிட்சுகா கெட்ஸியோபி கரா நனோகா சுயோபி மதேவா ஷிகென்சூ திஸ்கரா சென்சை தாச்சின ஹெயானிவா ஹைரேமாசன். 12th month 5th date மண்டேலேருந்து 7th date வெனஸ்டே வரைக்கும் எக்ஸாம்ன்றதுனால ஸோ நீங்கள் ஸ்டாஃப்னுடைய ரூம்குள்ளே என்டர் ஆக முடியாது. ஸோ ஹைரே மாசன் கியோஷிட்சுதே குராசனு சென்சைனி இத்தே குராசாய். ஸோ நீங்கள் கிளாஸ் ரூம்லேயே உங்களுடைய கிளாஸ்னுடைய அட்வைசர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ உங்களுடைய டீச்சர்கிட்டயே நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து யார் என்னைக்கு எழுதுனாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு. இது நம்மளுக்கு இந்த கண்டென்ட்டுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லைங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எக்ஸாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சென்சைனுடைய கிளாஸ் ரூம்குள்ளே வந்து என்டர் ஆக முடியாது, கிளாஸ்லயே உங்களோட சென்சைக்கிட்டே சொல்லிடுங்க அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம ஆப்ஷனாக படிக்க போகலாம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, எக்ஸாம் நடக்கிறப்போ அந்த 3 days வந்து அந்த திங்ஸை எடுக்க போகிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் ஷிகன்கா ஒவ்வொரு மதை மச்சிமஸ் முடிக்கிற எண்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெயிட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டே இந்த கண்டென்ட்ல இல்லை, டைரக்டா நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே நீங்க ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணும்போது எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு போங்க. அதாவது இந்த ஆன்சர் வராது அப்படின்னு நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ இது தொக்காய் பார்ட் மட்டும் இல்லை, கிராமரா இருக்கலாம், இல்லை கான்சி செக்ஷனா இருக்கலாம், இல்லை லிசனிங் கூட நீங்க இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இது வராது அப்படின்னு எலிமினேட் பண்ணாலே உங்களுக்கு ஸோ ஈஸியா நீங்க 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். மீதி இருக்க 2 ஆப்ஷனை நீங்க கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும், அதுவும் ஈஸியா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன்
சென்சை தாச்சினோ ஹேயாயே தோரினி இக்கிமாஸ். ஸோ சென்சையினுடைய ரூமுக்கு எடுக்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரூமுக்கு எக்ஸாம் அப்போ போகக்கூடாது, போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்சர் வராது. சான்பான் வசரி மோனோகா அத்த பஷோயே தோரினி இக்கிமாஸ். ஸோ மிஸ் ஆன ஐட்டம்ஸ் எங்க நீங்க மிஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கே எடுக்க போகணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதுவும் கிடையாது. இந்த மாதிரி கண்டென்ட்டும் உங்களுக்கு ஆப்ஷன்ல இல்ல இல்லைங்களா? ஸோ அதாவது கண்டென்ட்லயே இல்ல. யோன்பான் யோஷிட்சுதே ஜிபுனோ குராசனோ சென்சை நீ ஹனாஷிமாஸ். கிளாஸ் ரூம்லயே உங்களுடைய பர்டிகுலர் சென்சை கிட்டே நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் யோன்பான் இல்லைங்களா? ஸோ யோன்பான் தான் ஆன்சர். இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இதுல ஈஸியா எலிமினேட் பண்ணது என்னென்ன? இந்த கண்டென்ட்லயே இல்லாத வேர்ட்ஸ் என்னென்ன? ஒவ்வொரு மதே மச்சிமஸ் கண்டிப்பா கிடையாது இல்லைங்களா? அண்ட் அதுக்கப்புறம் ஸோ வசரை மோனோக அத்த பஷோன்ற பிளேஸ பத்தி அவங்க பேசவே கிடையாது. இங்க போங்க, அங்க போங்கன்னுலாம் பேசவே கிடையாது. ஸோ இத நீங்க 2யுமே ஈஸியா எலிமினேட் பண்ணிரலாம். ஸோ 2nd அண்ட் 4த் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகலாம். என்ன அப்டின்னா, ஸோ இந்த கன்டென்ட் இந்த 2 பாயிண்ட்டுமே உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த கன்டென்ட் பேசேஜ்ல நீங்க பார்த்தீங்க இல்லைங்களா? அப்போ நீங்க பார்க்காத 2 வேர்ட 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஈஸியா எலிமினேட் பண்ணிட்டீங்க. பார்த்த 2 வேர்ட 2 ஆப்ஷன்ல குடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதுல தான் நீங்க மீனிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, யோசிச்சு நீங்க ஃபில்டர் பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் பேசேஜ் சிங்கிள் கொஸ்டினா இருந்தாலும் சரி, இல்ல சிங்கிள் பேசேஜ் 3 கொஸ்டின், 4 கொஸ்டின் இல்ல அட்வர்டைஸ்மென்ட்டா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். கொஸ்டின் படிச்சுட்டு டைரக்ட்டா கன்டென்ட்குள்ள போகணும். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன கேட்டாங்களோ, அதுக்கான ஆன்சர நீங்க அந்த பேசேஜ்ல தேடிட்டு வரணும். ஆன்சர் கிடைச்சதுக்கப்புறம், ஸோ நீங்க கன்டென்ட்ட ஃபுல்லா படிச்சுட்டு, ஒன்ஸ் நீங்க மீனிங்க ரீகால் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க ஆப்ஷன்ஸ படிச்சு ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஆன்சர் சூஸ் பண்றதும் நீங்க எலிமினேஷன் ப்ராசஸ்ல சூஸ் பண்ணுங்க. ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த கன்டென்ட்ல இத பத்தி பேசவே இல்ல அப்டின்னா, ஈஸியா அந்த ஆப்ஷன் நீங்க எலிமினேட் பண்ணிரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ありがとうございました。